பாடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிக சிறப்பாக மணிவாசகர் அருளி செய்த வழியிலே மணிவாசகம் என்கிற தலைப்பில் ஒரு தொடராக சிந்திக்கின்ற இந்த நிகழ்வில் 3ஆம் நாளான இன்று நம்முடைய மணிவாசகருடைய திருவாசக அமைப்பு முறையை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் திருமுறை கலாநிதி பாலச்சந்திரன் ஓதுவார் அவர்கள் இங்கே எழுந்தருளி நமக்கு திருவாசகம் இசைத்து தந்தார்கள். அவர்களுக்கு கமலவிநாயகர் சத்சங்கம் சார்பாகவும் நம்முடைய அடியார் பெருமக்கள் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் நன்றி சொல்லலை, காரணம் அவர் நாளைக்கும் வரணும், அதனால் வாழ்த்தை சொல்லிட்டேன். இந்த வரலாற்று முறையில் மணிவாசகருடைய திருவாசகத்தை நாம் அமைத்த போது அது கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்பாக இதே கமல விநாயகர் சத்சங்கத்தில் இதே அரங்கத்தில் 2 நாட்கள் அரங்கேறிற்று. அதற்கு பிறகு நம்முடைய சென்னை மாநகரில் பல இடங்களில் இன்னும் பல ஊர்களில் இந்த வரலாற்று முறையிலேயே திருவாசகம் முற்றோதலை செய்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்வாக இருக்கிறது. ஆனாலும் பெரிய மகிழ்வு என்னென்னா, ஓதுவாமூர்த்திகள் நம்முடைய பாலச்சந்திரன் ஓதுவார் அவர்கள் காஞ்சிபுரத்திலே அவர்கள் இந்த வரலாற்று முறையிலேயே அவர்கள் இந்த திருவாசகத்தை அவர்கள் அங்கே செய்தார்கள். ஆகையினாலே அப்பொழுதே அவருக்கு நம்முடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்து கொண்டோம். இது சம்பந்தமாக அவர் எதுவும் என்கிட்ட பேசலை, அவராகவே கேட்டுட்டு அவராகவே தான் முடிவு பண்ணி செய்தாரே தவிர அது அவருடைய மனதிற்கு ஏற்றதாக தோன்றிய காரணத்தினாலே ஒரு செய்தி சொன்னார். இங்கே அவர் திருமுறை திருவாசக இசையை நமக்கு வழங்கிய பொழுது ஒரு செய்தியை குறிப்பிட்டார். அதாவது ஓராண்டு ஈராண்டு அல்ல,
கடந்த 1800 வருடங்களாக திருவாசகம் வாசிக்கப்பட்ட முறை இப்பொழுதுதான் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான். மணிவாசக பெருமான் 3ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கிட்டா கூட 21ஆம் நூற்றாண்டுக்கு 18 நூற்றாண்டுகள் இடைவெளி. 18 நூற்றாண்டில் 1800 வருஷமாக திருவாசகத்தை சிவபுராணம் தொடங்கித்தான் செய்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டில் தான் போற்றி திருகோலில் தொடங்கி இந்த திருவாசகத்தை நாம் ஓதுவதற்கு தொடங்கி இருக்கிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால், இந்த மணிவாசகருடைய அடிப்படையாக அவருடைய சீடராக இருந்து தொடங்கப்பட்ட மடம் என்று சொல்லப்படுகிற கூனம்பட்டி ஆதீனம் அவர்கள் இந்த திருவாசகம் ஓதப்பெறுகின்ற முறையையும் போற்றி திருஅகவலை முதலிலே வைத்த நிலையையும் அவர்கள் மனமாற மனம் திறந்து பாராட்டி, இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் உண்மை. சன்னிதானம் சொல்லிச்சு, சிவபுராணம் தானே எத்தனை காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதை மாற்றுறாங்களே, அது எப்படி சரியாக வருமானு நான் யோசனை பண்ணேன் உண்மையிலேயே. ஆனால் சிவகுமார் கொடுத்துருக்கிற காரணங்களை எல்லாம் அலசி பார்க்கிற பொழுது போற்றி திருஅகவல் தான் முதலிலே இருக்க வேண்டும் என்கிற, அதாவது எனக்கு அடியன் சொன்னது போல் 7.5 வருடங்கள் தொடர்ந்து இந்த ஆய்விலே அடியன் இருந்தேன். முதலாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய முதல் வெள்ளோட்டம் ரொம்ப க்ரூடாக இதை பண்ணி பார்க்கணுன்னு சொன்னப்போ திருநெல்வேலியில் அவர்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க முதல்ல. அப்போ ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக அப்போ அதை செய்தோம். அது இந்த அளவுக்கு விரிவாக இல்லை, அப்படி செய்தோம். அதற்கு பிறகு அதில் நிறைய ஐயங்கள் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தது. தொடர்ந்த பிறகு 4 வருடங்கள் ஆய்வு செய்தேன். சிக்கல் எங்கே வருகிறது என்று சொன்னால், மணிவாசகருடைய வரலாற்றில் தான் வருது. எனவே வரலாற்றை நாம் வேறு நூல்களிலிருந்து எடுத்தோம் என்று சொன்னால் அது சரியாக வரல. உதாரணமாக ஒரு புராணத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சிவபெருமான் தீட்சைகள்லாம் வழங்குகிறார். இவர் எல்லா தீட்சையும் வாங்கிக்கிறார். பிறகு சிவபெருமான் இருந்த இடத்தை விட்டு போகிறார். இவரும் பின்னாலேயே போகிறார். அவர் ஏன் என் பின்னாலேயே வருகிறாய் என்று கேட்கிறார். இல்லை, நான் உங்கள் பின்னால் தானே வரணும் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். பிறகு சற்று தூரம் போகிறார். அங்கே ஒரு இடத்துல அமர்கிறார். இங்கே அவரும் அமர்கிறார். இது மாதிரி கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்வது? இதை பெருமானுக்கு குருவுக்கும் சீடனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை அதில் எங்கேயோ விடுபட்டு போயிருக்கு. அதில் ஆகையினாலே இந்த தீக்கை வகைகளை ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறாங்க புராணத்தில். அங்கேயே நெருப்பு எழுப்பினார், அங்கேயே சுள்ளி வச்சார், அங்கேயே அந்த ஓமகுண்டம் வச்சார். இதெல்லாம் சிவனுக்கு வேலையா? அவர் இப்படி இத்தையெல்லாம் இப்படி செய்துக்கிட்டு இருப்பார் அவர். ஆகையினால இது பொருந்தி வரலையே அப்படிங்கிறதுக்காக இந்த வரலாறை இனிமேல் இந்த திருவிளையாடல் புராணத்திலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வரலாறு எங்கேருந்து எடுக்கிறதுங்கும்போது, ஏன் நமக்கு தான் திருவாசகமே இருக்க, அதிலிருந்து கிடைக்கிற வரலாறே போதுமானது என்று அந்த வரலாற்றைத்தான் எடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஓதுவாமுத்து இங்கே இருக்கிறாங்க.
எல்லோரும் இருக்கிறவங்க 18 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா நவம்பர் 2024 நினைக்கிறேன். இதை சரியாக சொல்கிறேண்ணா? நவம்பர் 2024 இந்த நிகழ்ச்சி நடந்தது. இன்றைய வரைக்கும் ஒரு கேள்வி கூட ஏன் இதை இப்படி வச்சிருக்கீங்க, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இப்படின்னு ஒரு கேள்வி கூட எனக்கு வரல. இன்னும் ஏன் அப்படின்னு கேட்டால், என்னை கேட்டால் நான் திருவாசகத்தை காட்டுவேன். ஏன்னா அங்கேருந்து தானே எடுத்திருக்கிறேன். ஆகையினாலே அந்த திருவாசகத்தையே ஆதாரமாக இந்த ஒரு பதிகம் பாடுறார். பாடுறதுக்கு முன்னாடி அவருடைய மனநிலை என்ன, எங்கே பாடியிருப்பார், என்ன மனநிலையில் பாடியிருப்பார், வரலாறுல எங்கே அது சரியாக சூட் ஆகும் அப்படின்னு நாம் பார்க்கணும். திருவாசகம் ஒரு சிறந்த பக்தியை ஞானமாக மாற்றுகின்ற உயர்ந்த சாதனம். எப்போவுமே பக்தி அது நம்முடைய சைவ சித்தாந்த முறைப்படி அது சரியை கிரியை யோகம் பிறகுதான் ஞானத்திற்கு போகும். சைவ சித்தாந்தத்தில் ஞானத்தால் அன்றி வீடு கொடான் ஆகலான் என்று தெள்ள தெளிவாக சொல்லியிருப்பதினாலே சரியையில் நிற்கிறவர் வீடு பெற முடியாது, கிரியையில் நிற்கிறவர் வீடு பெற முடியாது, யோகத்தில் இருக்கிறவர் வீடு பெற முடியாது. ஞானத்தால், நான் சொல்கிறது சைவ சித்தாந்தம், ஞானத்தால் அன்றி மெய்கண்டார் சொல்கிறார், ஞானத்தால் அன்றி வீடு கொடான் ஆகலான். ஞானம் முக்கியம். அந்த ஞானத்தை வழங்குவது எது அப்படின்னு கேட்கிற பொழுது நம்முடைய பேரன்பை ஞானமாக மாற்றக்கூடிய சாதனம் திருவாசகத்துக்கு இருக்கிறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சரக்கு அது ஒன்று தானே இல்லையா? அன்பை பெருக்கிக்கொள் என்று சொன்னால் முயற்சி பண்ணலாம், அறிவை பெருக்கிக்கொள்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். இங்கிருந்து நமக்கு அந்த பெருக்கிக் கொள்வதற்கான சாதனம் அன்பை பெருக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அந்த அன்பை பெருக்குகிற பொழுது அது ஞானமாக மாறுவதற்கான வழி சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக அன்பே ஞானமாக மாறுவதற்குரிய வழிதான் திருவாசகம். இதுதான், வேறு எங்கேயும் சுற்றி தெரிய வேண்டாம். அன்பு, தூய அன்பு, நேர்மையான அன்பு, அயரா அன்பு, வில்லா அன்பு, இந்த அன்பு நமக்கு இருக்கிற பட்சத்தில் ஈசன்ட்ட எதையும் சாதிக்கலாம். நாம் காட்டுகிற அன்பின் தரத்தை சோதிக்க வல்லவர் சிவபெருமான். நமக்கு என்னவோ சிவபெருமான் மேலே ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த அன்பினுடைய தரம் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் கண்ணப்பருடைய அன்பையே பார்த்தவர், திண்ணனாருடைய அன்பையே பார்த்தவர். இப்போ நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா சிவபெருமானுக்கு அப்படின்னு சொன்னால் சாமி சிரிப்பார். அதனால் அவரவருடைய அந்த அன்பு, அதனுடைய வலிமை சிவமே அறியும். இவ்வளோ அன்புடைய மணிவாசகரே சொல்கிறார், அன்பிலே நான் என்று தான் சொல்லிக் கொள்கிறார். அன்பிலேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, என் அன்பும் பொய் என்று தான் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் இந்த வரலாறை திருவாசகத்திலேருந்தே எடுத்து அதை பார்த்து வருகிற பொழுது நமக்கு திருப்பெருந்துறையில் தான் நம்முடைய திருவாசகம் தொடங்குகிறது. மணிவாசகருடைய வரலாறு திரு ஆலவாயில் தொடங்கினாலும்
மணிவாசகருடைய வரலாறு திரு ஆலவாயில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் திருவாசகம் தொடங்கிறது திருப்பெருந்துறையில் தான் தொடங்குது. அதனால் நம்ம மணிவாசகருடைய வரலாறை திருப்பெருந்துறையிலேருந்து தில்லை வரைக்கும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி இந்த பாடல்களை பொருத்தலாம். அப்படி பார்க்கிற பொழுது குருவை தரிசனம் செய்கிற பொழுது பாடக்கூடியது போற்றி திருஅகவல் தான் என்று சொல்லி ஒரு பதிகத்தை வைக்கிற பொழுது அந்த பதிகத்தில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன, இந்த செய்திகள் அவருடைய வரலாற்றோடு எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கின்றன, பின்னால் வருகிற வரலாற்று சம்பவம் முன்னால் இருக்கக்கூடிய பதிகத்தில் வந்துடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த பதிகத்தை அவர் பாடுகிற பொழுது இருக்கிற மனநிலை, ஆங்கிலத்தில் மூடு என்று சொல்வார்கள், அது மேட்ச் ஆகணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பதிகங்களை அமைக்கணும். போற்றி திருஅகவல் அமைத்திருக்கோம்னா போற்றி திருவகவலில் வேறு மெசேஜே கிடையாது. குருவாக அருவரத்தொருவன் அவனியில் குருவரனாகி அருளிய பெருமையை, அதுதான் 85 வரியில். அதுதான் மீதி குருவுக்கு துதி. ஆகவே அப்படி நாம் பார்த்து அமைத்தோம். அப்படி பார்க்கிற பொழுது முதல்ல போற்றி திருஅகவல், பிறகு பெருமான் அவரை அங்கே விட்டு நெட்டையில் இருந்தவர் விழித்து பார்க்கிற பொழுது பெருமான் இல்லை. அப்படித்தான் இருக்கணும். நெட்டைக்கு போயிட்டார், ஆனந்த அனுபவம், சீவன் முத்தருக்குரிய நிலை. திரும்ப விழித்து பார்க்கிறார், சாமி இல்லை, அடியார்கள் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த பதிகம் தானே அங்கே பாடியிருக்கணும். சென்னி பத்து தான் சரியாக வருது. அதுக்கு பிறகு அதிசய பத்து, பிறகு அற்புத பத்து, அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று அதை தெளிவாக பேசுகிறார். அப்படியே அங்கே இருக்கிற பொழுது அந்த திருவடியையே கோயிலாக்குகிறார். அதற்கு அடிக்குடில் என்று சொல்லுகிறார். திருவடியையே கோயிலாக சமைத்து அதைத்தான் பின்னாளில் பாண்டியன் மணிவாசகரை எழுந்தருளை பண்ணி எதிர்த்தாற் போல அந்த திருவடியை வைத்திருக்கிறான். இன்றைக்கி அதுக்கு யோகாம்பாள் சந்நிதின்னு பேரை சூட்டிட்டாங்க. அது அம்பாள் சன்னதி இல்லை, அவர் வழிபட்ட திருவடி கோயில் அது. அதைத்தான் அடியோம் அடிக்குடில் அப்படின்னே சொல்லுகிறார். தனக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அடிக்குடில் என்று சொல்லுகிறார். அடிக்குடில்ங்கிறது திருவடி கோயில். அது உரையாசிரியர்கள் வேறு வேறு எல்லாம் பொருள் எழுதியிருக்கிறாங்க நிறையா. ஆனால் அதெல்லாம் பொருத்தலை, இதுதான் பொருந்தது. அவர் அங்கே திருப்பெருந்துறையில் அந்த பெருமான் வந்துவிட்டு போனதற்கான அடையாளமாக கிடைத்த அந்த திருவடியை பீடத்திலே ஏற்றி அதை வழிபட ஆரம்பித்தார். இன்றைக்கும் அதுதான் வழிபாடு, அதுக்குத்தான் வழிபாடு நிகழ்கிறது. மணிவாசகர் வழிபாடு செய்வதாக இந்த சிவாச்சாரியார் செய்து போய் வழிபாடு செய்கிறார். சிவாச்சாரியார் போய் பண்ணுறார், அது மணிவாசகர் போய் செய்கிறதாகத்தான் ஐதீகம். பிறகு அந்த அடியார்களோடு அங்கு அவர் உயிருண்ணி பத்துவம் அப்படித்தான் அருளி செய்திருக்கணும். இந்த கண்டென்ட்டு, அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள், இதை அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த நேரத்தில் தான் அது செய்யப்பட்டிருக்கு. வேறு எங்கேயும் ஃபிட் ஆகலை. அதை கொண்டு எங்கேயோ வச்சுருக்கிறோம். இந்த உயிருண்ணி பத்தையும் அங்கே வைத்து பார்த்தோம். அங்கேயே தான் சொன்னார், அருமையாக பாடினார். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன் புறம்போகேன் இனி புறம்போகல் விட்டேனே என்று அங்கேதான் இருந்து கொண்டு இருக்கிறார். நேற்றைய தினம் நான் சொன்னேன், இங்கே தான் ஒரு திருப்பு முனை நிகழ்கிறது அப்படின்னு நேற்றைய தினம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நமக்கு மணிவாசகரை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். முதல்ல சொன்னது போல் அவர் அரசாங்க உத்தியோகத்தில் பதவியில் இருக்கிறார். அது எப்படி சார் சொல்கிறீங்க, அது எப்படி, அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொல்லுகிற பொழுது
மணிவாசகர் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார், அச்சப்பத்தில் மன்னரோடு உறவும் அஞ்சேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ க்ளோஸாக இருந்திருக்கிறார் மன்னரோட. தசாங்கம் பாடுகிறார், திருத்தசாங்கம். எனவே அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறார் என்ற செய்தி தெரிகிறது. சரி, இன்னும் ஏதாவது நம்முடைய மணிவாசகர் பற்றிய விவரங்கள் திருவாசகத்திலேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குதா, அவரை பற்றிய விவரம் அப்படின்னு பார்க்கிற பொழுது சில விவரங்கள் அவருடைய திருவாசகத்திலிருந்து எடுத்ததை இப்போ நான் சொல்கிறேன். இதெல்லாம் மணிவாசகரை பற்றி நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ அவருடைய குலம் உயர்ந்த குலம் என்பது தெரிகிறது. என்ன குலம் தெரியலனாலும் உயர்ந்த குலம். ஏன்னு சொன்னால் கண்டப்பத்து பாடல் 5 கொஞ்சம் விறுவிறுன்னு எடுத்துகிட்டே பார்க்கணும் நம்ம. ஏன்னா உங்களுக்கு சான்று சொன்னப்போ இதிலிருந்து தான், திருவாசகத்திலிருந்து தான் உங்களுக்கு சான்று சொல்ல முடியும். 39வது பதிகம், பேஜ் 237, கண்டப்பத்தில் பாடல் 5, சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலீனாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனதென்னுரை மாய்த்து கோதில் அமுதானானை குலாவு தில்லை கண்டேனே. சாதி குலம் பிறப்பு எண்ணும் சுழிப்பட்டுனர். சாதி குலம் என்ற சுழியில் நான் சிக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க தானே சிக்காமல் இருக்கணும்னு சொல்லிக்கணும் இல்லையா? சாதாரண கீழ் குலத்தில் நல்ல வேளை நான் சாதி இல்லையா, நல்ல வேளை நான் செல்வத்துக்கு அடிமையாகாமல் இருந்தேன்ப்பா. எவ்வளோப்பா உன் செல்வம்? ஒரு 5000 ரூபா வச்சுருக்கிறேன். 5000 ரூபா வச்சுக்கிட்டு செல்வத்துக்கு அடிமையாகலைன்னு, நான் 50 கோடி ரூபா வச்சிருக்கிறேன், நான் செல்வத்துக்கு அடிமையாகலப்பா அப்படின்னு சொன்னால் நியாயம் இருக்குது. நான் செல்வத்திற்கு அடிமையாகவில்லை. உங்கள் செல்வம் எவ்வளவு? 50 கோடி. 50 கோடி வச்சு செல்வத்துக்கு அடிமையாக, நான் செல்வத்துக்கு அடிமையாகவில்லை. எவ்வளவு சொத்து? 5000 கடன். அப்புறம் செல்வத்துக்கு அடிமையாகலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறவில்லைன்னு சொல்கிறார். இப்போ தடுமாறவில்லைன்னா அதுக்கு பெருசுன்னு தானே அர்த்தம். அப்போ அவர் சாதி, அவர் குலம் இது பெரிது. அந்த உயர்ந்த குலத்திலே பிறந்து அதில் சிக்காமல் இருந்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஒன்று, சரி, உயர்ந்த சாதி, உயர்ந்த குலம், உயர்ந்த பிறப்பு அது தெரியுது. அரசு பணியில் இருந்த காலத்திலே சிந்தனை எப்பொழுதும் சிவத்துக்கிட்டேயே இருந்திருக்கு. அவருக்கு எப்பவும் சிவத்துக்கிட்டேயே சிந்தனை இருந்திருக்கு. ஆனாலும் கூட ஒர்க்கு ப்ரெஷர் இல்லையா? ரொம்ப பேருக்கு சூழ்நிலை சரியாக இல்லாமல் இருக்கும். இறைவனை நினைக்கணும்னு நினைப்பாங்க, சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும். என்ன, சாயந்தர நேரத்தில் கமலவனார் சத்சங்கத்தில் ஏதோ நிகழ்ச்சி நடக்குது, போகலாமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் ராத்திரி வீட்டில் தான் டிஃபன் சாப்பிட்ணும், சப்பாத்தி செஞ்சு கொஞ்சம் சப்ஜி பண்ணிவிடும் அப்படின்னா என்ன பண்ணுறது? சரி, ஐயோ போகலான் இருந்தேனே, இப்போ சப்ஜி பண்ணுற நிலைமைக்கு வந்துவிட்டோமே அப்படின்னு நினச்சி இல்லையா? அது ஒரு ப்ரெஷர் தானே, நம்ம பண்ணலான்னு நினச்சோம், ப்ரெஷர். சரி, இது சாதாரண குடும்பத்தில், அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவருக்கு எப்படி இருந்திருக்கும் ப்ரெஷர்? ராஜா எப்போ வேணால் கூப்பிடுவார், என்ன வேணால் சொல்லுவார். இந்த நேரத்தில் அவர் எப்படியும் சிவனையே நினைத்து கொண்டிருந்தாருங்கிறது ஒரு பெரிய பெருமை தானே. ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவனே நான் சிவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய இது இல்லை. அவருக்கு வேறு வேலையும் இல்லை, நினைக்க வேண்டியது தானே.
ஆனால் இவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கிற பொழுது இவர் எப்பொழுது சிவசிந்தனையாகவே இருந்தார் அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த கண்டபத்திலேயே பாருங்கள், நான் பாடெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா இது எங்கே இருக்குதுன்னு நம்ம கேட்கக்கூடாது, யாரும் நம்மளை திருவாசகத்திலேயே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் உயர்ந்த குலம் எப்படி சொல்கிற, கண்டபத்தில் பாடல் 5 பாரு என்ன சொல்கிறாருன்ட்டு. அதில் பாட்டு 6 பாருங்க, பாடல் 6. பிறவிதனை அறமாற்றி, இல்லை ஒரு நிமிஷம், அது இல்லை, பாடல் 8. அளவிலா பாபகத்தால் அமுக்குண்டிங்கு அறிவின்றி விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானை களவிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே. அதில் முதல் வரி பாருங்க, அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு, ஒர்க்கு ப்ரெஷர், அளவில்லாத பாவம். அந்த அளவில்லாத பாவகம் என்று சொன்னால் சூழ்நிலையிலே சிவபெருமானை சிந்திப்பதற்கு கூட நேரம் ஒதுக்க முடியாதபடிக்கு நான் ப்ரெஷரைஸ், அமுக்குண்டு, ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அமுக்குண்டு இங்கு வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பதற்கு. ஐயோ நினைக்க முடிய நினைக்கிறதுக்கு பாருங்க, ஐயோ சிவபெருமானை நினைக்கிறதுக்கு என்ன பலன் உண்டோ அதே பலன் ஐயோ சிவபெருமானை நினைக்க முடியன்னு நினச்சிட்டு இருக்காம பாருங்க, அதுக்கும் உண்டு. நீங்கள் கேட்ச் பண்ணிங்களான்னு தெரில எனக்கு. சிவபெருமானை நினைச்சால் என்ன பலனோ அதே பலன் ஐயோ சிவனை நினைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அதுக்கு அதிக பலன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நினச்சேன் ஒருத்தர் எப்போவுமே காலையில் மிகச்சரியாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு சிவபூஜை பண்ணிடுவோம். அன்றைக்கி தூங்கிட்டான் 9 மணிக்கு எழுந்துட்டான். எழுந்தா தாங்கவே முடியல மனசு. ஆஃபீஸ் போயாகணும், சிவபூஜை பண்ணலை, ஆஃபீஸுக்கு போயாகணும், தாமதமாக போக முடியாது. அழுதுகிட்டே குளிக்கிறான், அழுதுகிட்டே சாப்பிட்றான், பூஜை பண்ணலையே. அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறான், அதே நினப்பு, பூஜை பண்ணவே இல்லை, நீங்கள் பூஜை பண்ணவே இல்லை, மத்தியானம் சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, பூஜை பண்ணவே இல்லை. சிவபிரகாஷ் சாமிகள் சொல்கிற மாதிரி உடம்பை பார்த்து சொல்கிற, இந்த பார் உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறதுங்கிறது கூலி கொடுக்கறது. எதுக்கு தெரியுமா, நீ சிவபெருமானை தொடணுங்கிறதுக்காக நான் கொடுக்குற கூலி தான் 3 வேளை சாப்பாடு. நீ மட்டும் சரியாக கும்பிடலன்னா நான் கூலியை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அழுகிறான். அன்றைக்கி இரவு படுத்துட்டான். காலையில் 6 மணிக்கு அவனை சாத்தான் எழுப்புது, எழுந்திரி பூஜை பண்ணணுமே, எழுந்திரி அப்படி எழுந்துட்டான். ஆமாம், நீ எதுக்கு என்ன எழுப்புற, நான் பூஜை பண்ணலைன்னா நீ சந்தோஷமாக இல்லை இருப்ப, பூஜை பண்ண விடாமல் தடுக்கிற, நீயே எழுப்புறேன்னா. நீ நேற்று பூஜை பண்ணலைன்னு அழுதுகிட்டே இருந்த, அதுக்காக பூஜை பண்ணால் என்ன பலனோ அதை போல் 4-5 பங்கு பலன் உனக்கு நேற்று சிவபெருமான் கொடுத்து விட்டார். இன்றைக்கி அதே மாதிரி அழுதுகிட்டே இருந்து நிறையா வாங்கிற போகிறேன்னு நானே எழுப்பி விட்டேன். இது சிம்பிளாவது போகட்டும். நீயா முடிச்சு பூஜை பண்ணால் 1 பங்கு பலன், நீ தூக்கி விட்டு அழுதுகிட்டே இருக்கிற 4-5 பங்கு பலன் நானே எழுப்பி விட்ற உன்ன, நீ 1 பங்கு பலனோடு போகட்டுன்னா. அதாவது மணிவாசகர் சிவனை நினைந்ததை விட சிவனை நினைப்பதற்கு இந்த உலக வாழ்வு தடையாக இருக்கிறதே என்று ஏங்கினார் பாருங்க. அதனால சிவபெருமான் வந்தார். எனக்கு இந்த உலக வாழ்வு தடையாக இருக்கிறது என்று நான் உணர வேண்டும். வெறும் வாய் வார்த்தை இல்லை. சிவனை நினைப்பதற்கு என்னுடைய பதவி, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய உறவு, என்னுடைய குடும்பம், இது எனக்கு தடையாக இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டே இருந்தார் பாருங்க. அதனால் வந்தார். ஆனால் அவரால் உண்மையிலே நினைக்க முடியாது. அவர் பதவியில் இருக்கும்போது எப்படி அது மாதிரி செய்ய முடியும்?
எப்பொழுதும் நினைவு என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய செல்வம். மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய செல்வம் அவன் நினைக்கின்ற மிருகம். இஸ் எ சோஷியல் அனிமல் அப்படிமா. அவனுக்கு மிருகம்தான். பல நேரங்களில் பாரு, அவனே சொல்லுவான், எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேம்மா, அவனே சொல்லுவான். அப்போ இது அந்த நினைப்புன்னு இருக்கு பாருங்க, அது மண்ணுதல் அப்படின்னா நினைத்தல்னு அர்த்தம். அதன் அடிப்படையாக பிறந்தது தான் மனிதன் என்பவன், நினைப்பவன். நினைக்கின்ற தொழில் மனிதன் மட்டும்தான் நினைக்கணும். அவன் தான் ஏன் நமக்கு இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி போகுது, ஏன் நமக்கு துன்பம் வருது, ஏன் நமக்கு பிறப்பு வருது, ஏன் நம்ம எப்படின்னு கேட்டுக்கிட்டே நினைக்கிறான் இல்லையா. இது கழுத பண்ணாது. அப்போ என்ன அர்த்தம்? இப்படி நினைக்காதவங்களாம் கழுதைன்னு அர்த்தம். அதுதானே, மிருகம் நினைக்காது. ஆகையினாலே எப்பொழுதும் சிந்தனையிலே இருந்தார். அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டி இங்கு அப்படின்னு சொல்கிறது அவர் மிக உயர்ந்த பதவியில் அரசனோடு நெருக்கமாக இருந்தார் என்று தெரிகிறது செய்தி. இது நான் எல்லாம் திருவாசகத்திலேருந்து எடுத்தது, புராண வரலாறுலேருந்து எடுக்கிறதில்ல. திருத்தெல்லேனம் திருத்தோள் நோக்கம் பாடல் 13 பாருங்க. திருத்தோள் நோக்கம் பாடல் 13. நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்துடுவீங்க. அந்த புத்தகம் இருந்தால் எடுத்துடலாம். இந்த 80 ரூபா புத்தகம் ஒன்று நாங்கள் வச்சுருக்கிறோம். திருத்தோள் நோக்கம் 41வது பதிகம் 242. அதில் பாடல் 17. சாரி, தோள் நோக்கம் பாடல் இல்லை, அதில் பாடல் 13. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்தன் பிறவி தாழை பறித்தவா தோள் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொல்கிறார். இதில் அதில் சொல்லுகிற பொழுது ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் பாழுக்கு இறைத்தேன். பாழுக்கு இறைத்தேன் என்பது பிரபஞ்ச வாழ்க்கை. ஏழை தொழும்பனேன்கிறார். ஏழை தொழும்பனேன் என்று சொன்னால், தொழும்பன் என்றால் தொண்டன். தொண்டிலே ஏழையாக இருந்தேன், ஏழை தொண்டன்கிறார். ஏழை தொண்டனாக எத்தனையோ காலம் பாழுக்கு இறைத்தேன் என்றால் பிரபஞ்ச வாழ்க்கையில். இது எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, அவர் உயர்ந்த பதவியிலே இருந்தார், அரச பதவியிலே இருந்தார் என்பதற்கான சான்று. அவர் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர், உயர்ந்த சாதி உயர்ந்த பிறப்பிலே இருந்தவர் சான்று. இது நமக்கு மணிவாசகர் பற்றி தெரிகிற செய்திகள். அதே போல திருக்கோத்தும்பியில் பாடல் 17 சொல்லுகிறார், பொய்யாய செல்வத்தே புக்கழிந்தி கிடந்தேனை. பொய்யாய செல்வம் என்று சொல்லுகிறார். பொய்யாய செல்வம் என்பது என்ன? தன்னுடைய அரச பதவியிலே வந்த செல்வம், செல்வாக்கு, புகழ் இவற்றை குறிக்கின்றார். இதிலே நான் புக்கி அழுந்தி கிடந்தேன் என்று சொல்லுகிறார். பொய்யாய ஏன் இதை சொல்லணும்? மணிவாசகர் பாடல் பாடுகிற பொழுது பொய்யாய செல்வத்தை புக்கழிந்தி கிடந்தேனைன்னு சொல்லுகிற பொழுது அது என்ன பொய்யாய செல்வத்தில் இவர் புக்கழிந்து இருந்தார் அப்படின்னு பார்க்கிற பொழுது எதை பொய்யாய செல்வம் என்பார்? பிரபஞ்சத்திலே அவருக்கு அவருடைய பதவியினால் கிடைத்த செல்வாக்கு, பதவியினால் கிடைத்த புகழ், பதவியினால் கிடைத்த செல்வம், இதைத்தான் அவர் பொய்யாய செல்வம் என்று குறிப்பிடுகின்றார். ஆக உயர்ந்த அரச பதவியிலே இருந்து உயர்ந்த செல்வ நிலையிலே இருந்திருக்கிறார். அதை விட்டுட்டு போனது தானே பெருசு. அதை விட்டுட்டு போனது தானே பெருசு. ஒன்றுமே இல்லை விட்டுட்டு போகிறது என்ன பெருசு? இருக்கிறத விட்டு போகிறது தானே பெருசு, இல்லைங்களா? துறவுங்கிறது யாருக்கு? இல்லறத்தானுக்கு. இல்லறத்தானுக்குத்தான் துறவு. ஏன்னா அவங்ககிட்ட தான் இருக்கு. அதை அவன் திறந்து போனால் துறவுன்னு பேர். ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட, நான் துறவின்னா ஏன்னா உன்ட்ட தான் ஒன்றும் இல்லையா, என்ன இருக்குது திறக்கிறதுக்கு?
இவன் குடும்பம் வச்சிருக்கிறான், செல்வம் வச்சிருக்கிறான், பணம் வச்சிருக்கிறான், உறவு வச்சிருக்கான், எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். வச்சிருக்கிறதை இழப்பது தான் துறவே தவிர, இல்லாத ஒன்று நான் திறந்து இருக்கிறேன்னு துறவி. நான் துறவினா எதை சார் திறந்தீங்கன்னு கேட்கணும். எனவே துறவு என்பது இல்லறத்தானுக்கே பொருந்தும். பட்டணத்தார் துறவி, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் துறவி. இருக்கிறத விட்டாங்க. அப்படித்தானே இவரு விட்டாரு எல்லாத்தையும். சரி, இப்போ 2 பாயிண்ட் சொன்னேன். 3வது அடிகளாரை பற்றிய டீட்டெயில்ஸு நமக்கு. ஒன்று அவருடைய பிறப்பு சமாச்சாரம், 2வது அவருடைய பதவி சமாச்சாரம், 3வது நமக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. அவருக்கு ஃபேமிலி இருந்ததா, குடும்பம் இருந்ததா அவருக்கு அப்படின்னு நமக்கு. அப்போ அது நம்ம திருவாசகத்தில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவருக்கு இந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னுட்டு. எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி, ஒரு விஐபின்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். என்ன சார் அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட தான் இருக்கிறாரா, என்ன குஷி பாருங்க இல்லையா? விஐபிட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெரிய ஆளுன்னு தெரிஞ்ச என்ன, அவங்க அப்பா என்ன பண்ணுற, அப்பா அம்மா கூட இல்லை போல இருக்க, தனியாக இருக்கிறாங்க போல இருக்க, அவங்க போய் ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வருவார் போல இருக்கு. இல்லை ரொம்ப பாலிட்டிக்ஸாக இல்லை, நான் பாலிட்டிக்ஸ் சொல்ல, உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கும்ல. அப்போ மணிவாசகனுங்கிற எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, எவ்வளோ பெரிய அவருடைய ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்குமா இல்லையா? ஆனாலுக்கு ஒன்று ஒன்று என்னென்னவோ சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. திருக்கோத்தும்பியில் பாடல் 8, அது 37வது பதிகம். நம்ம இப்போ இந்த தொடர் நடத்துறது இது சொற்பொழிவு தொடர் இல்லை, இது தொடர்ந்து நடக்கிறது ஆய்வரங்கம். இது சொற்பொழிவாக சொல்லிட்டு விளக்க வர அது இல்லை, இது ஆய்வரங்கம். இந்த 8 நாள் வச்சிருக்கிறது, ஐயா வச்சிருக்கிறது ஏற்கனவே திருவாசகத்துக்கு பொழிப்புற போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதை செய்துகிட்டு இருக்கிறோம். இது அது அல்ல, இது மணிவாசகரை பற்றிய உண்மைகளை நாம் இப்போதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கே நான் திருவாசகம் முடிக்கும் போது ஏன் இவரை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியவே இல்லை. எதையோ கேள்விப்பட்ட கதையெல்லாம், ஊர் கதையெல்லாம், நந்தியம்பெருமான் தான் இவராக வந்தார், நினச்ச கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆதாரம், எங்கே இருக்குது ஆதாரம்? குடமுடா நந்தி சனைன்னு வருது சார் அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக நாம் இந்த மாதிரி இந்த முந்திர ஜென்ம கதை பேசுகிறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அர்ஜுனன் தான் சார் கண்ணப்பரா வந்தார், இவர்கிட்டே சொல்லிட்டு வந்த மாதிரி. அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன இருக்கோ ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரியாலிட்டிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் உண்டே தவிர மற்ற சமயங்களினுடைய நம்பிக்கைகளில் நிறைய பிலீஃப்ஸ் இருக்குது. ஆனால் அது மாதிரி கிடையாது சைவ சித்தாந்தம். என்ன உண்மை? சரி, அப்பா அம்மா இருந்தாங்களா? திருக்கோத்தும்பியில் பாடல் 8 சொல்லுகிறார், ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கபடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் எம்மனைக்கும் தம் பெருமான். அப்போ அவங்க அப்பா சிவனடியார், சிவனை வழிபட்டு அவருக்கு குடும்பம்னு தெரியுது. என் தாதைக்கும் தாத்தாவும் சிவனை வழிபட்டிருக்கிறாங்க, அப்பாவும் வழிபட்டிருக்கிறாங்க. எம் அணைக்கும், அணைனா தாய் வழியிலேயும் சரி, மனைன்னு இருக்கு இல்லையா, அதை எம் அணைன்னு படிக்கணும், மனைன்னு படிக்கக்கூடாது. எம்மனைன்னு வரும் அதில், ஆனால் அதை படிக்கிறச்சே எப்படி படிக்கணும்? எம் அணை. அணைனா அன்னை, அன்னைங்கிறது அணைன்னு வந்திருக்குது, நடுவில் அந்த இன்னு விடுபட்டு போச்சு, விகாரம். அணை, என் அன்னை. அப்போ எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கும்
எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சிவன் தான் வழிபடு தெய்வம் என்று குறிப்பிடுகிறார். சரியா இருக்கா? சரியா? ஏன்னா இப்போ சிவனை வழிபடுவார்கள், ஆனால் சிவனை வழிபடுவருடைய தந்தையார் வேறு தெய்வத்தை வழிபட்டவராக இருப்பார். நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன். இப்போ வந்துட்டாங்க சிவனை வழிபடுறதுக்கு, ஆனால் சிவனை வழிபட்ட வந்த அவங்களுடைய தந்தையார் யாரை வழிபட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேற இருக்கும். ஆனால் அவங்க பரம்பரையில் வந்துட்டாங்க, இங்கே சிவனுக்கு வந்துட்டாங்க. அதனால் இவங்க இந்த பரம்பரையில் இந்த ஜெனரேஷனில் வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு முந்தின ஜெனரேஷனில் வேறு தெய்வத்தை வழிபட்டவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி இல்லை சாமி சொல்கிறாங்க, அந்த மாதிரி கிடையாது. எங்கள் அப்பாவோட அப்பாவு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாருமே சிவனை வழிபட்டவர்கள். அதனால் எனக்கு இயல்பாகவே சிவ வழிபாடு வந்தது என்று குறிப்பிடுகிறார். எவ்வளோ ஒரு வைட்டல் பாயிண்ட்டு சாமி. அப்போ அப்பா அம்மா டீட்டெயில் சொல்கிறார். திருப்பூவல்லியில் பாடல் 2, திருப்பூவல்லி 257. பாடல் 2. எந்தை எம் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ. எந்தை எங்கள் அப்பா, எம் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம். அப்போ சாமி அவரை ஆட்கொள்ளுகிற பொழுது தாய், தந்தை, மனைவி, மக்கள் எல்லாம் ஃபுல்லாக இருந்தாங்க. என்னை பந்தம் மறுத்தாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் அப்படி சொல்ல. என் அப்பா, எங்கள் அம்மா, என் சுற்றம் எல்லாம் இருந்தாங்க, அத்தனையும் எனக்கு அறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஃபேமிலி இருந்திருக்கு அவருக்கு. அந்த குடும்பம் இருந்த பொழுது தான் அவர் குதிரை வாங்க போயிருக்கிறார். வாங்க போன வழியில் நம்மால் இடை மறிச்சுட்டார், ஆட்கொண்டார். சரி, அடுத்தது பாடல் 2 ஆச்சா? பாடல் 9 பாருங்க. பாடல் 9 என்ன சொல்லுங்க? பன்னாள் பரவி பணி செய்ய பாத மலர் என்னாக துண்ண வைத்த பெரியோன் எழிச்சுடராய் கல்நார் உரித்தென்னை ஆண்டு கொண்டான். என்ன சார் கல்நார் உரித்து ஆண்டு கொள்ளுதல்? கல்நார் உரித்தென்னை ஆண்டு கொண்டான். கல்நார் உரித்தல் என்பது நாம் நம்முடைய சுற்றத்திலேருந்து நம்மளை பிரிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. அது கல்நார், கல்லில் நார் உரிக்கிறது. அது கல்லில் நார் உரிக்கிறது முடியாது, கஷ்டம். நம்முடைய பந்தம், நம்முடைய உறவு நம்ம கூட இருக்கிறத அவ்வளோ சட்டுன்னு பிரிக்க முடியுமா? அதை பிரித்ததுக்கு உதாரணம் சொல்லுகிற, கல்லிலேருந்து நார் உரிச்சாருன்னார். கல்நார் உரித்தென்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ. சரி, பாடல் 6 பாருங்க. பாடல் 6 இல்லை, பாடல் 6 எதில்? திருக்கோத்தும்பியில் பாடல் 6, கோத்தும்பியில் 225. அங்கேயும் இங்கேயுமா எடுத்திருப்பேன், இதே வேலையாக அலைஞ்சேன். அதில் என்ன பாட்டு நம்பரு? பாடல் 6 பாருங்க. என்னென்னலாம் விட்டாருன்னு சொல்கிறார். வைத்த நிதி, அப்போ நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பாருன்னு தெரியுது பேங்க்கில்.
வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும், கல்விங்கிறது பதவி, கல்வியினால் கிடைத்த பதவி. பித்த உலகில் பிறப்போடு இறப்பெண்ணும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. அது என்ன வைத்த நிதினர், ரொம்ப என்ன நிதி பெண்டீர் மக்கள் குலம் இப்படிலாம் வரிசை சொன்னார். நிதிக்கு மட்டும் அடை போட்டார். என்ன போட்டார்? வைத்த நிதி, தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து மருமக அனுபவிக்க வைத்த நிதி. ஏன்னா அவன் தான் திட்டிக்கிட்டே சாப்பிடுவான். உங்கள் அப்பா என்ன கொடுத்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிடுவான். அதனால சொன்னார் வைத்த நிதி, வசவு வாங்க வைத்த நிதி. அதுக்கு மட்டும் நிதிக்கு மட்டும் வைத்து தான் அனுபவிக்க முடியாது. ஒருவன் தான் ஈட்டிய பொருள்கள் முழுவதையும் அவனே அனுபவிப்பான் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை. தான் ஈட்டி வைத்த பொருள் எல்லாமே அவன் ஈட்டுவதற்கு வினை இருக்கும், ஆனால் அவன் அனுபவிப்பதற்கு பாத்தியதை இருக்காது, அவ்வளவு இருக்காது. 1 கோடி சம்பாதிச்சிருப்பான், அதில் 1 லட்சம் மட்டும்தான் அவன் அனுபவிக்கிறதுக்கு இருக்கும் வினை, மீதி 99 அவனுக்கு இருக்காது, வேற ஏற்காவது போகும். அதனால் ஒரு பொருளை ஒருவன் ஈட்டினான் என்கிற ஒரு காரணத்திற்காகவே அவனுக்கு ரைட்ஸ் இருக்கலாம், ஆனால் அனுபவ பாத்தியதை இருக்காது. 6 வீடு வச்சிருப்பான், ஆனால் வாடகை வீட்டில் தான் இருப்பான். ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல வீடு இல்லை, வேற வழி கிடையாது. அது அந்த வினையின் வழிதான் வாழ்க்கை. வினை போகமே தேகம் கண்டாய். அதனால் அதை சொல்லுகிறார். அடுத்தது அற்புத 10 பாடல் 5. இப்போ இதனால் எல்லாம் நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், என்ன நிறுவுறோம்? மாணிக்க வாசகருக்கு அவருக்கு நல்ல உயர்ந்த பிறப்பு, உயர்ந்த குலம், உயர்ந்த ஜாதி, அவர் சிறந்த பதவி, உயர்ந்த பதவியில் இருந்தார், நிறைந்த செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, புகழ் இருந்தது, இதெல்லாமே தெரியுது. அதை தவிர்த்து அவருக்கு ஃபேமிலி இருந்தது, அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, மனைவி மக்கள்லாம் இருந்தாங்க, குடும்பம் இருந்தது. அற்புத 10 பாடல் 5 மாடும் சுற்றமும் மற்றுள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவிய திரிவேனை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையினால மாணிக்க வாசகர் எ ஃபேமிலி மேன், அவர் ஒரு குடும்பஸ்தர் அப்படின்னு தெரிகிறது. கண்டபத்து பாடல் 4 சொல்லுகிறார், பல்லோரும் காண என் பசுபாசம் அறுத்தானை. எனவே பல்லோரும் காணும்படியாக அவர் தன்னுடைய மனைவி மக்கள் பதவி செல்வம் இவற்றோடு வாழ்ந்திருந்தார். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தார், அவ்வளோதானே. அங்கே அந்த திருப்பெருந்துறையில் பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஆட்கொண்ட அந்த வினாடியை இத்தனையும் போயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. அதை சொல்லுகிறார், பல்லோரும் காண இருந்த என் பசுத்தன்மையையும் பாசத்தன்மையும் அறுத்தானை. அது அப்படி பிரிக்கணும். அது பல்லோரும் காண என் பசுபாசம் அறுத்தானேன்னா மணிவாசகரை கூப்பிட்டு வச்சு உன் பாசத்தை அறுக்கிறேன் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி அறுத்தாரா? எல்லாம் வந்துட்டீங்களா? மணிவாசகருக்கு பாசம் அறுக்க போகிறேன், அது அர்த்தம் எல்லோரும் காண என் பசுபாசம் அறுத்தான் இல்லை, எல்லோரும் காண இருந்த என் பசுபாசத்தை அறுத்தானே. எல்லோரும் காண இருந்த பாசம், அது பதவி, வீடு, உறவு, மக்கள். ஆகையினாலே இதெல்லாம் நம்முடைய மணிவாசகர் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ், செய்திகள், இவையெல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தோம்? வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஆமாம், திருவாசகத்திலேருந்து எடுத்தோம் அத்தனையும். அதனால் யாராவது எதாவது மறுத்து சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சரி, இப்போ நம்ம அந்த வரலாறுக்கு வருவோம். சுவாமி அங்கேயே இருக்கிறார். அங்கே இருக்கிற காலத்திலே அந்த திருவடி பீடத்தை எடுத்து வைத்து பெருமானுக்கு கிடைத்த ஒரே அடையாளம் அந்த செழுந்தடல் மேனி பதிவு செய்த திருவடி. அதை எடுத்து ஒரு பீடத்தின் மேல் வைத்து அதையே வழிபட்டு கொண்டு வருகிறார். எப்பொழுது வருவார் சிவபெருமான்? இவர்களை அடியார்களை அழைத்து போகும்போது தன்னையும் அழைத்து போவார். அவருடன் இந்த அடியார்களை எல்லாம் நமக்கு ஆதரவாக விட்டு சென்றிருக்கிறார். எனவே அடியாரோடும் கூடிய அதிசயம் கண்டாமே, இவர்களோடு சேர்த்து வைத்திருக்கிற அதிசயத்தை நான் பார்த்தேன். எனவே அடியார்கள் போகிற பொழுது எம்மையும் அழைத்து செல்வார் என்கிற ஆதங்கத்தோடு அவர் காத்து கிடக்கிறார். அந்த மனநிலையிலே பாடியது தான் சென்னிப்பத்து, அதிசயப்பத்து, அற்புதப்பத்து, உயிருண்ணிப்பத்து. இதெல்லாம் அந்த மனநிலையிலே பாடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாளில் திருப்பள்ளி எழுச்சி அவர் அந்த மாதிரி இருக்கிற நாட்களில் பலரும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். சுவாமி அந்த இடத்துல எப்படி ஒரு மலர் நிறைந்த தோட்டத்தை நோக்கி வண்டுகள் வருமோ அதுபோல் மக்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள், சேவார்த்திகள் வர ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோல் மக்கள் அங்கே வருகை தர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கும் பக்தி பெருகிட்டு மணிவாசகரை வணங்கினார்கள், இந்த திருவடி கோயிலையும் வணங்கினார்கள். அங்கேயே இருந்தார்கள் கொஞ்சம் பேர், அவர்களும் அங்கே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அடிக்குடிலே எழுகின்ற பெரும் சோதியிலே இந்த அடியார்கள் எம்மோடு இருந்தவர்கள் எல்லோரும் வந்து கலந்து விடுவார்கள், ஒருவரோடு ஒருவராக வந்து கலந்து கொள்வார்கள். வாதவூரனுக்கு செய்தி பின்னால் வரும் என்று சொல்லி ஒரு பெரும் சோதி அங்கே எழுந்தது. அந்த சோதி எழுந்த உடனேயே இதுவரை அவர் கூடவே இருந்த அடியார்கள், அதாவது அற்புத பத்திலையும் அதிசயப்பத்திலையும் சென்னிப்பத்திலையும் குறிப்பிட்டாரே அந்த அடியார்கள் இவர் கண் முன்பாகவே ஒவ்வொருவராக சென்று அந்த தீப்பிழம்பிலே கலக்கிறார்கள், ஒவ்வொருத்தராக போகிறார்கள். எப்படி 7ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆச்சாள்புரத்தில் அந்த பெரும் சோதி எழுந்து அதில் எல்லாரும் சேர்ந்து கலந்தார்களோ, அதுபோல் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டிலேயே இவர் வழிபட்டு வந்த அந்த திருப்பெருந்துறையில் திருவடி கோயிலில் பெரும் சோதி எழுந்து அதிலே ஒவ்வொருவராக சென்று இந்த அடியார்கள் கலந்தார்கள். தனக்கு வருமாறு உத்தரவு இல்லை. அதனை கண்டு அதிர்ச்சி உருவதோடு கலக்கம் உற்று தவிக்கின்றார். சரி, இதுக்கு என்ன சார் ஆதாரம்? அங்கே அந்த அடிக்குடியில் ஜோதி வந்தது, அதில் ஒருத்தர் எல்லாரையும் வந்து கலந்தாங்க, அசரீரி வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மணிவாசகர் தான் ஆதாரம். அவர் தான் சொல்லுகிறார். திரு அண்டப்பகுதியிலே சொல்லுகிறார், ஏற்றார் முதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்தாங்கு அன்று அருட்பெரும் தீயில் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. ஏற்றார் மூதூர் எழில் நகை எரியின் வீழ்வித்தாங்கு அன்று அருட்பெரும் தீயில் அடியோம் அடிக்குடில். இவர் வைத்து வழிபட்டு வந்தாரே அந்த திருவடி பீடத்தில் வைத்து அந்த திருவடி வைத்து வழிபட்டு வந்தாரே, அந்த திருவடியிலே எழுந்த சோதியிலே அவர்கள் எல்லோரும் சென்று ஒவ்வொருவராக அந்த சோதியிலே கலந்தார்கள் இவர் கண் முன்பாக. அருட்பெரும் தீயில் அடியோம் அடிக்குடில். அடியோம் அடிக்குடில், அடியோம் அடிக்குடில் என்றால் அடியேன் வழிபட்டு வந்த அந்த திருவடி கோயிலிலே எல்லோரும் ஒரு பெரிய தீ எழுந்தது. எனக்காக விட்டு சென்ற அடியார்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக சென்று அதிலே கலந்தார்கள். ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன், ஒருத்தரையும் பாக்கி வைக்காமல் கூட்டிக்கிட்டார்.
அப்போ இந்த திருவடி கோயிலில் எழுந்த சோதி என்று சொல்லுகிற பொழுது அடிக்குடிலாகிய அந்த குடிலிலிருந்து எழுந்த சோதி அது பூதத்தீ இல்லை. பூதத்தீன்னா பஞ்சபூதத்தில் இருக்கிற தீ இல்லை, அந்த தீ இல்லை. இது அருட்பெரும் ஜோதி. அதனால என்ன குறிப்பிடுகிறார்? அருட்பெரும் தீ என்றே குறிப்பிடுகிறார் திருகண்ட பகுதியில். இந்த அருட்பெரும் தீயில் கலந்தார்கள்னா வெறும் நெருப்பில் போய் கலந்தார்கள்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அருட்பெரும் தீ அதிலே கலந்தார் என்று சொல்லுகிறார். எத்தனை ஆதாரம் அந்த திருச்சதகத்தில் முழுக்க அவ்வளவு ஆதாரம் சொல்லுகிறார். அவர்கள் அந்த தீயில கலந்தது, தான் கலவாமல் போனது, இதை அதிலே சொல்லுகிறார். சரி, அசரீரியா கேட்டுச்சின்னு எப்படி நம்ம சொல்கிறது? அவருக்கு இதை எழுகின்ற இந்த சோதியில் இங்கே இருக்கிற அடியார்கள் கலப்பார்கள் அப்படின்றது எப்படி சான்று கேட்டால் அதையே சொல்லுகிறார். பாடல் 52 பாருங்க. திருச்சதகத்தில் திருச்சதகம் பாடல் 52. செய்வதறியா சிறுநாயேன் செம்பொற்பாத மலர்காணா பொய்யர் பெரும் பேரத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ. நல்லா பாருங்க. மெய்யர் மெய்யர் அடுத்தது வெறியார். எது வெறியார்? மலர். அந்த மலர் வாசனை மிக்க மலர், திருவடியை குறிப்பிடுகிறார். வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும், அந்த திருவடியிலே போய் மேவ பொருந்த கண்டும், பொருந்த கண்டும். இது புரியுது. அடுத்தது ஒரு வார்த்தை போடுறார், கேட்டும்னாரு. அது என்னது கேட்டு? அதுதான் அசரீரியை கேட்டு அவர்கள் கலந்ததை கண்டேன்னார். எவ்வளவு தெளிவாக பேசுகிறார். மேவ கண்டும் கேட்டும்னாரு. கேட்டும் போடலைன்னா அது அசரீரின்னு நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேவ கண்டும் மேவ கேட்டும் போய் பொருந்துங்கள் என்று மேவ கேட்டும், அவ்வாறே மேவ கண்டும், மேவுதெல்லாம் பொருந்துதல் அப்படின்னு அதில் குறிப்பிடுகின்றார். சரி, பாடல் 55 என்ன சொல்லுகிறார் பாருங்க. 55 சொல்லுகிற பொழுது, மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட. உன் திருக்குறிப்பு, உன்னுடைய திருக்குறிப்பு கிடைச்சி கூடுவார் கூட, அவர்களெல்லாம் கூட, நான் இங்கே வெட்டியா நின்னுட்டேன். உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின்கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதானேன். என்னை விட்டுட்டு அடுத்த பாடல் 88 இன்னும் அழகாவே சொல்லுகிறார். பொன்னார் கடல் கண்டு தொழுதே உனை தொடர்ந்தார். அந்த திருவடியில் சோதி எழுந்தது. அந்த திருவடிக்குள்ளே எல்லாரும் சென்று ஒடுங்குகிறார்கள். அவர் ஒடுங்குகிற பொழுது அவர்கள் எல்லாரும் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உனை தொடர்ந்தார். அப்போ நீ வான்னு கூப்பிட்டுருக்கிற, உனை தொடர்ந்தார். ஆனால் தொடர்ந்தார் அப்படின்னு நிறுத்தியிருந்தார்னா பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று தொடர்றாரு பாருங்க, அதுதான் நமக்கு கிடைக்கிற சான்று. உனை தொடர்ந்தார் அவரோடும் தொடராதே நான் நின்றேன். அப்போ அவங்கெல்லாம் போனாங்க, இவர் போகாமல் நின்றுட்டார். இப்போ நம்ம வரலாறு தெளிவாக தெரியுது. வான்னு சொல்லி கூப்பிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க, இவர் மட்டும் நின்றுட்டார். ஆகவே இந்த
அதில் இன்னும் தெளிவாக சொல்லுகிற பாட்டு இன்னும் 2 பாட்டு. திருச்சதகம் 37 பாருங்க. 37 வினை என் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று மற்றதனாலே முனைவன் பாதனன் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலை கீரேன் இணையன் பாவனை இரும்பு கல்மணம் செவி இன்னதென்றறியேனே. எல்லாரும் போனதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே, எனக்கு எப்படிப்பட்ட இரும்பு மனசு. நானும் போகலான்னு நினச்சிருந்த நேரத்தில் மற்றவர்களெல்லாம் போகிற பொழுது நான் மட்டும் போகாமல் இருக்கிற பொழுது இதை தாங்கிக்கிட்டு நான் எப்படி இருந்தேன். சில சமயம் நமக்கு ஒரு கேட்கக்கூடாத செய்தியை யாராவது நம்ம இப்போ சொல்லுகிற பொழுது இதை கேட்டுவிட்டு நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை போல சொல்லுகிறார். போகலாம் என்று இருந்த பொழுது பெருமான் என்னை மட்டும் விட்டு விட்டு மற்றவர்களை அழைத்து செல்லுகிற பொழுது நான் எப்படி தாங்கிட்டு இருந்தேன்? என் மனசு இரும்பு, அதனால தான் தாங்கிட்டு இருந்திருக்கு. ஏனை யாவரும் எய்திடல் உற்று, எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இதில் மற்ற இன்னதென்றறியாத தேனை ஆன்னையை கரும்பின்கின் தேரலை சிவனை என் சிவலோக கோணை மானன நோக்கிதன் கூரனை குறுகிலேன் ஏனை யாவரும் எய்திடல் உற்று மானன நோக்கிதன் கூரனை யான் குறுகிலேன். இது என்ன, இதை விட என்ன தெளிவாக வேணும்? அவங்க எல்லாத்தையும் போயிட்டாங்க, இவர் மட்டும் மீதி இருந்துவிட்டார். நெடும் காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே என்று இதில் இந்த பாடல்கள் எல்லாவற்றிலும் தன்னுடைய அந்த நிலையை எடுத்து தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார். எனவே பெருமான் இவர் அங்கே இருந்த காலத்திலே சற்று காலம் அந்த அடியார்களையெல்லாம் விட்டு இருந்தார். அந்த அடியார்களோடு இருந்தார். அடியார்களோடு இருக்கிற பொழுது பெருமான் தன்னை அழைத்து போவார். ஏனென்றால் அடியார்களை அழைப்பதற்காக வருவார். வந்தபொழுது தம்மையும் அழைத்து போவார் என்ற உறுதியில் அவர் இருந்தார். ஆனால் நடந்தது என்ன என்று கேட்டால், சற்று நாட்கள் கழித்து சிவபெருமான் ஏன் அவ்வாறு செய்கிறார், ஏன் உடனே அழைத்து போகவில்லை என்று பார்த்தால், மணிவாசகர் எதற்காக இங்கே வருவிக்க உற்றார் என்கிற உண்மை தெரிந்தால்தான் நாம் அந்த பெருமானுடைய விளையாட்டை புரிந்து கொள்ள முடியும். பெருமான் என்ன செய்கிறார் என்கிற காரியம் தெரியும் நமக்கு, ஆனால் காரணம் புரியாது. நமக்கு காரியங்கள் மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த காரியங்களுக்கு பின்னாலே என்ன காரணம் இருக்கிறது என்பதை சிவன் மட்டுமே அறிவார். எதற்காக அவரை வரச் சொன்னார், எதற்காக அவரை இருக்க சொன்னார், எதற்காக அவரை தடுத்தாட்கொண்டார் என்கிற அந்த செய்திகள் எல்லாம், ஏன் அவரை அழைத்து போகவில்லை, மற்றவரை அழைத்து போகிற பொழுது ஏன் அவரை விட்டு சென்றார் என்கிற இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணம் சிவம் மட்டுமே அறியும். அதனால தான் காரணத்தை மட்டுமே அறிகின்ற காரணத்தினாலே அவருக்கு காரணீச்சரன் என்கிற பெயர் உண்டு. எல்லா காரணங்களையும் அறிபவன் அவன். நம்ம காரியத்தை தெரிந்து கொண்டே காரணம் அறிந்தவர் போல நாடகம் நடிப்பதில் நம்மை விட பெரிய ஆள் கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும் சார் நம்ம சொல்லுவோமா இல்லையா? எல்லாம் தெரியும் சார், எல்லாம் என்ன என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு அகம்பாவத்தில் சொல்லுவோம். ஆனால் நமக்கு காரியம்தான் தெரியும், காரணம் தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் காரணம் தெரியாது இல்லையா? பிள்ளை வந்து ரொம்ப அன்பாக பேசுகிறான், அப்பா சாப்பிட்டீங்களாப்பா, அப்பா உடம்பு எப்படிப்பா இருக்குது அப்படின்ன உடனே நம்ம காரியத்தை பார்த்துட்டு ஆகா பிள்ளைக்கு இவ்வளோ அக்கறை வந்திருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். அப்பா கிட்ட ஒரு வாரிசு கையெழுத்து வாங்கி ஆக வேண்டியிருக்கு. அதுக்காக பிள்ளை அன்பு காட்டுறாங்கிற காரணம் பின்னால் தான் தெரியும். காரியத்தை மட்டுமே நாம் காண்போம், காரணம் தெரியறது இல்லை நமக்கு. நம்ம காரியத்தை பார்த்து தான் ஏமாறுவோம். காரணத்தை ஆய்ந்து பார்த்து
அந்த காரணம் எதற்காக அது என்று ஆய்ந்து பார்த்து அது நமக்கு தெரியவில்லை என்றால் சிவபெருமானுடைய திருவடியிலே தோய்ந்து நின்று பெருமானே எனக்கு உணர்த்துவீராக என்று கேட்டு நிற்க வேண்டும். ஆகையினாலே எதற்காக மணிவாசகரை குதிரை வாங்க போகும்பொழுது தடுத்தார், ஆட்கொண்டார், அருளினார், ஆனந்த அனுபவத்தை எய்துமாறு செய்தார், ஆனந்த அனுபவத்திலே திளைக்குமாறு செய்தார், பிறகு எதற்காக அவரை விட்டு போனார் அப்படிங்கிறது இப்போ தெரியாது. இப்போ தெரியாது. ஏன் அவருக்கே தெரியலையா இல்லையா? அதனால தானே அவர் மனம் வருந்தி சொல்லுகிறார், என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே, மற்றவர்களை அழைத்து போனாயே என்று கதறுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பாடியது தான் திருச்சதகம். ஏன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை ஆதாரங்களையும் திருச்சதகத்திலிருந்து தான் எடுத்து சொன்னேன். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பாடியதாகத்தான் இருக்க வேண்டும் திருச்சதகம். இந்த திருச்சதகம் பாடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்க முடியும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, திருச்சதகத்தை அவர் ஒரே மூச்சிலே, ஒரே இடத்திலே, ஒரே சூழ்நிலையிலேயே பாடியது தான். பல இடங்களிலே பாடி திரட்டியது அல்ல. ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலேயே தொடர்ந்து பாடிய பாடல்கள் என்பதனால்தான் அது முழுவதும் அந்தாதியாக அமைந்திருக்கிறது. இது அந்தாதியாக அமைந்ததற்கு காரணம் ஒரே நேரத்தில் பாடியது என்பதற்காக. ஒரே சூழ்நிலையில் பாடியிருக்கிறார். போன உடனே கடைசியில் எப்படி முடிக்கிறார் அந்த அதில் அதுதான் நாம் பார்க்கணும். மன்னையம்பிரான் வருக என்யனை, சாமி என்ன வான்னு சொல்லு சாமி. மன்னையம்பிரான் வருக என்யனை மாலும் நான் முகத்தொருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்யனை. வருக என்யனை, வருக என்யனைனா வருக என்று என்னை சொல்லுவாயாக அப்படின்னு அர்த்தம். வருக வா என்று என்னை சொல்லு, என்னை இரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாயே, என்னையும் இருப்பது ஆக்கினன். ஒள்ளிய கண்ணல் கனிதேறி களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன். சாமி என்னை இருப்பதாக்கினேன், வா என்று சொல்ல வேண்டும். திருச்சதகத்தை முடிக்கும் போது சொல்லுகிறார், மன்னையம்பிரான் வருக என்யனை, வருக என்று என்னை சொல்வாயாக, மாலும் நான் முகத்தொருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்யனை, முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக என்யனை, பெய்கடல் கண் அன்பாயன் நாவினால் பண்ணை எம்பிரான் வருக என்யனை, பாவநாசனின் சீர்கள் பாட. வா வா, நீ ஏன் சொல்ற? எதுக்கு நீ வந்து என்ன பண்ண போற? சாமி வந்தா பாடுவேன் சாமி, உன்னை வந்தா பாடுவேன், என்ன வான்னு சொல்லு. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடு நின்கழற் போது நாயினேன், கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம், வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருடு போற்றி நின் மெய்யர் மெய்யனே, மெய்தான் அருந்தி விதிர் விதிர்த்து. இந்த மெய்யனேன்னு முடித்து அங்கே மெய்தான் அதை அந்தாதியாக பாடியிருக்கிறதுக்கு காரணம் ஒரே நேரத்தில், சாமி என்னை வான்னு சொல்லு சாமி, நான் காத்துக்கிட்டே இருக்கேன் சாமி, நீ வான்னு சொல்லு, வருகன்னு சொல்லு சாமி, வந்தால் நல்லா பாடுவேன் சாமி, அதை கொடு இதை கொடுன்னு கேட்க மாட்டேன் சாமி, இன்க்ரிமெண்ட்டு கேட்க மாட்டேன் சாமி, நீ கொடுக்கறத வாங்கிப்பேன் சாமி, கொடுக்காம போனாலும் இருப்பேன் சாமி, நீ என்னை கூப்பிடு சாமி, வான்னு சொல்லு சாமி, வருக என்று என் கடைசியில் இது அப்படியே மேட்ச் ஆகும். பின்னால் அது பார்ப்போம். பின்னால் வருக என்று என்னை சொல்லுன்னு சொன்னது கடைசியில் சொல்லுவார், வருக என்று என்னை சொல்லிவிட்டார் என்று சொல்லுவார் கடைசியில். இது மேட்ச் ஆகும் கடைசியில் என்று அங்கே இந்த திருச்சதகம் பாடுகிறார். திருச்சதகம் பாடியதோடு தொடர்ந்து அங்கே இருந்த பொழுது அவர் அருளி செய்த பதிகம் வாழாப்பத்து. இந்த வாழாப்பத்து மனநிலையை பாருங்க. திருச்சதகம் மனநிலை என்னவோ அதே மனநிலையில் பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே
பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே யாரோடு நோகேன் ஆர்க்கெடு துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே. இதுலேயும் அதே தான் அழுகாச்சு. வான்னு சொல்லு, என்ன வருக என்று சொல்லு. பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சாமி எனக்கு எந்த பற்றும் இல்லை, அதை நீங்கள் சுத்தமாக தொடச்சிட்டீங்க. கொஞ்சம் விட்டு பார்ப்போம், பதவி வேணுங்கிறானா சரி, சாமி தான் விட்டுட்டு போயிட்டார், திரும்ப கூப்பிட்ற வரைக்கும் நம்ம போய் மினிஸ்டராகவே இருந்து கொஞ்ச நாள் ஓட்டுவோம் அப்படின்னு. சாமி ஐ எம் ஜஸ்ட் ஜாயினிங் மை டியூட்டின்னு பாண்டியனுக்கு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணிட வேண்டியது தானே. அப்படியா பண்ணுறானான்னு பார்க்கலான்னு விட்டு கூட பார்ப்பார், என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு. சாமி அப்படிலாம் பண்ண மாட்டேன் சாமி, எனக்கு வேணாம். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடு துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால். இல்லையா? இப்போ இந்த சாமி இல்லைன்னா இன்னொரு சாமிகிட்ட போயிடுறாங்க, அந்த சாமி இல்லைன்னா இந்த சாமிகிட்ட போயிடுறாங்க. நான் அப்படி போகிறவனா சாமி, எனக்கு ஒரே சாமி நீ தான் சாமி, உன்னை விட்டால் நான் எந்த சாமிகிட்டையும் விட்டு போக மாட்டேன் சாமி. இல்லையா? இங்கே போயிட்டே இருக்கிறான் சார். ஒரே வாரத்தில் உங்களுக்கு பலன் பண்ணால் ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் வாங்க 7 நாள் சுற்றினா போதும் அப்படின்றான். அவனுக்கு உடனே கிளம்பி இங்கேருந்து அங்கே போயிடுறான். இங்கே அதெல்லாம் இல்லை. ஆமாம், பழனிசாமியா அது மாதிரி இல்லை, சாமியை மாற்றிக்கிறது இல்லை. இல்லையா? பழனியாண்ட சாமியை சொல்கிறாரு அவர். நீங்கள் வேறு பழனிசாமியை சாமி நினச்சிட்டிங்களா? நீ இல்லைன்னா இன்னொரு சாமி அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்களான்ட்டு அப்படி போகிறாங்களான்னு பார்த்தார் பொழுது. யாரோடு நோகேன் ஆர்க்கெடு துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில். அப்படி நீ விட்டேன்னா நான் இந்த உயிரை விட்டுருவேனே தவிர வேற ஒரு கேம்புக்கு போக மாட்டேன் சாமி. உயிர் தான் போகுமே தவிர இன்னொருத்தர் கேம்புக்கு போகவே மாட்டேன் சாமி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். சாமி போயிட்டோம். பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடு துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரிவாயே. வம்பனேன் தன்னை ஆண்டமாமணியே மற்று நான் பற்றிலேன் கண்டாய். இதை பதிகம் முழுக்க அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது பற்று நான் மற்றிலேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய், மற்ற பற்றனக்கின்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். சாமிகிட்ட இதைத்தான் நம்ம சொல்லணும், சாமி இதை நம்பணும். நம்ம சொல்லலாம் அப்படியே சரி பாரு, அவர் நம்பணும் இல்லையா? பற்று நான் மற்றிலேன் கண்டாயின்னு மணிவாசகர் சொன்னால் நம்புவார். நான் சொன்ன நம்புவார? சரிப்பா ரைட்டு, நல்லா தான் சொல்கிற பார்ப்போம் அப்படின்றார்.
வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே. வம்பனேன்னா புதிதாக இருக்கிறவன். நான் ஒன்றும் பெரிய அடியார் கிடையாது, புதிதானவன். வம்பன் என்ன? புதிதானவன் அர்த்தம். வம்பனாய் வந்து ஆண்டு கொண்ட ஒருவனோ உனக்கு அடிமைன்னு கேட்டார். ஏன் உன் கலிக்காமல்? என் தாதி அவங்க எல்லாருக்கும் அடியாராய் இருந்த நாங்கள் எங்கே? வம்பனாய் வந்து ஆண்டு கொண்டன் ஒருவனோ எமை வந்து நோய் தீர்ப்பான் அப்படின்னு கேட்டார். அதனால அந்த வம்பன்கிறது புதிதாக வந்தவன். நான் உன்னுடைய அடியார்கள் திருக்கூட்டத்தில் நான் நியூ என்ட்ரி, அவங்க மாதிரி கிடையாது. நான் புத்தடியார், பழடியார் இல்லை. வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே. என்னை கூவிக்கொண்டு அருள். அப்போ ஒரு தடவை நான் போகும்போது நீ என்னை கூவி தானே கூப்பிட்ட, அரை கூவி என்னை ஆட்கொண்டு அருளினாய். இப்போவும் கூவி தானப்பா என்ன அருள். நீ கூவுனே நான் ஓடி வந்துடுவேன். இதில் திரும்பவும் அந்த பாடல் முழுக்க வருகை என்று அருள் புரிவாயே, வருகை என்று அருள் புரியாயே. பஞ்சின் மெல்லடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை அருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. உன்னுடைய திருவருளை நான் மறந்து விடுவேனோன்னு பயமாக இருக்கு சாமி, எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கிறது. வந்து ஆட்கொண்டீர், அருள் புரிந்தீர், ஆனந்த நிலையை தந்தீர். ஆனால் நீர் அருகில் இருக்கிற பொழுது இருக்கக்கூடிய உறுதி நீர் விட்டு விலகிய பிறகு தொடர்ந்து இருக்குமான்னு தெரியலையே இல்லையா? இந்த உறுதி, மன உறுதி நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில சமயம் ரொம்ப உறுதியாக இருக்குது, சில சமயம் தளர்ந்து போகுது மனசு. சில சமயம் மனசு எது வந்தாலும் என்ன பார்த்துக்கலாம், நம்ம என்னால் முடியாதது என்ன இருக்குது அப்படின்னு தோணுது. சில சமயம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, இது அவ்வளோதானா, என்ன செய்கிறது, நமக்கு என்ன வழி என்று தளர்ந்து போகுது. தளர்ந்தேன் அடியேன் தாங்கிக் கொள்ளே என்று தான் சொல்லுகிறார் சாமி. எனவே இப்படி நான் எப்படி வாழ்வது? தேவரீர் நீர் வந்து எம்மை விட்டு சென்ற குறையை யாரிடம் கூறி நிவர்த்தி செய்வது? யார்கிட்ட சொல்லி நிவர்த்தி செய்கிறது? புள்ள அப்பா அடித்தா அம்மாகிட்ட சொல்லலாம், அம்மா அடித்தா அப்பா கிட்ட சொல்லலாம். அம்மா அடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். நானே அடிக்கலான்ட்டு இருந்தேன்டா, நல்ல வேலை அடித்தாடா அப்படின்னு அப்படி இப்படி சொல்லலாம். ஆனால் ஆண்டவனுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு எல்லா உறவும் ஆண்டவனே என்று இருக்கிற அந்த நிலையில் பெருமாளே நீர் விட்டுட்டு போல யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் சாமி என்று எப்படி யார்கிட்ட சொல்ல? ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆரை நோகேன் என்று கேட்கிறார். அப்போ அருளி செய்தது வாழாப்பத்து, தொடர்ந்து அருளி செய்து செத்திலாப்பத்து. பாருங்கள், திருச்சதகம், வாழாப்பத்து, செத்திலாப்பத்து ஒரே மூடில் இருக்கும், ஒரே கண்டென்ட் இருக்கும். அதில் இருக்க செய்திகள் ஒரே செய்திகளாக இருக்கும், அதே ஒரே மூடில் இருக்கும், ஒரே நிலையில் இருக்கும். அப்படி தான் நம்ம சேர்க்க முடியும். பொய்யனேன் அகம் நெக புகுந்தமுதூரும் புதுமலர்கடலினை அடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருள் பெரும் கடலே அத்தனே அயன்மார் கரி ஒண்ணா செய்யமேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு
ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன், பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன், போற்றி போற்றி என்போர் விடைப்பாக இறக்கிலேன் உனை பிரிந்து இனிதிருக்க என் செய்கேன், இது செய்க என்று அருளாய். பாருங்க, இந்த மாதிரி செய்ய நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லு, நீ இது செய்க என்று அருள் செய். என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரிலப்பா, நீ இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்ட, கூட்டிகிட்டு போவியா இல்லை இங்கேயே விட்டுருவியா, இல்லை என்ன நடக்குன்னு எனக்கே ஒன்றும் புரியல, என் செய்வேன் இல்லை என்ன செய்யணுன்னாது நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லவா. இந்த உடம்பு அவருக்கு அவ்வளவு தாங்க முடியாத ஒரு வெயிட்டாக இருக்கு. நம்ம உடம்பு நமக்கு வெயிட்டாக இருந்து என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கோமா? இல்லை, ரொம்ப சுகமாக தான் ஃபீல் பண்ணியிருக்கோம். நம்ம உடம்பு நமக்கு சுகமாக தான் தெரிஞ்சிருக்கு. என்னைக்கு சுமையாக தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு ஞானம் தலைப்படுகிறதுன்னு அர்த்தம். இந்த உடம்பை சுமந்துக்கிட்டு இருக்கிறோமே நாம் அப்படின்னு என்னைக்கு நினைப்பு வருதோ அன்னைக்கு அது உடம்பும் மிகைனார் ஞானிக்கு. இந்த உடம்பு நமக்கு சுமையாக தோண ஆரம்பிக்கணும். அது சொல்லுகிறேன், இந்த உடம்பு பொறுக்க முடியல, என்னால் எப்படி தாங்கிக்கிறது. அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன், பொறுக்கிலேன் உடல் பொறுக்கிலேன். இந்த உடலை பொறுத்துக்க முடியல என்னால். போக்கிடம் காணேன், இது எங்கே போக்குறதுன்னு தெரியல. போற்றி போற்றி என்பார் விடைப்பாக, போற்றி என்று சொல்லுகிறவர்களுக்கு அருள் செய்கின்ற பெருமானே, இறக்கிலேன், இன்னும் இறந்து போகாமல் இருக்கிறேனே நான்ங்கிறார். இறக்கிலேன் உனை பிரிந்து இனிது இருக்க என் செய்கேன், இது செய்க என்றருளாய். சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே, அழித்து வந்து எனக்கு ஆவ என்றருளி அச்சம் தீர்த்த நின் அருட்பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன், திருப்பெருந்துறை மேவிய சிவனே, களிப்பலாம் மிக கலங்கிடுகின்றேன், கைலை மாம் மேவிய கைலை மாமலை மேவிய கடலே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார். வாழாப்பத்து செத்திலாப்பத்து என்று சொல்லக்கூடியவற்றில் எல்லாம் பிரிவு துயர் தெளிவாக தெரிகிறது. ஈசனை பிரிந்து ஆற்ற முடியாமல், அந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல், தன்னுடைய இந்த உலக வாழ்வு மீண்டும் பிறப்பை தந்து விடுமோ என்று அஞ்சுகிறார். பெருமான் ஆட்கொண்ட பிறகு பிறப்பு நீங்கிற்று என்று இருந்த பொழுது, அவர் விட்டு சென்றார் என்ற பொழுது ஒவ்வொரு நாளும் வினைகளை ஈட்டுவதற்குரிய நாளாக போய்விடும். இப்போ இல்லையா, ரொம்ப கடலில் இருந்தான் ஒரு பையன், அவங்க அப்பா பார்த்தார், இனிமேலாவது நீ ஒழுங்காக இருக்கணும், கடன்லாம் தீர்த்து வச்சார், நீ இனிமேல் என் கூட இருக்கணும், எந்த கடனும் வாங்கக்கூடாது, எல்லா கடனையும் தீர்த்து வச்சார். இனிமேல் உனக்கு பொட்டி கடை, ஸ்டோர்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, எந்த இடத்துலையும் கடன் கிடையாது, எல்லாத்தையும் தீர்த்து வச்சார். நில் பேலன்ஸ், என் கூடவே இருக்கணும், தெரியுதா? சரிப்பா, எல்லா கடன் தீர்த்து நில் பேலன்ஸ், உனக்கு ஏதாவது செலவுக்கு வேணா என்கிட்ட கேளு. பையன் இப்போதைக்கு கடன் கிடையாது, நிம்மதியாக இருக்கான். தெருவில் நடமாட முடியல, பொட்டி கடையிலேருந்து எல்லா பயிலும் பிடிச்சிக்கிறான். இப்போ எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டார். அப்பா எல்லா கடனையும் தீர்த்துட்டார். நீமே எங்கள் கூடவே இரு, எங்கேயும் போயிடாது. சரிப்பா, உங்க கூடவே இருக்கம்பா. ஒரு 10 நாள் வெளியூர் போக வேண்டியிருந்தது அப்பாவுக்கு. டேய், நான் ஒரு 10 நாள் வெளியூர் போகிறேன், எங்கேயும் யார்கிட்டையும் கடன் வாங்கிறாத, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அப்பா போனால் அடுத்த நாளே கடன் வாங்கலாமான்னு தோணிடுச்சு. அதான் அவர் தீக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். முன்னையாவது தீக்கிறது யாருன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ கடன் வாங்கினா கொடுக்கறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வாங்கினா என்ன, எல்லா வினைகளையும் தீர்த்து நில் பேலன்ஸில் கொண்டு வந்து வச்சார் சிவபெருமான். இப்போ கிளம்பிட்டார். திரும்ப அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, ஆகாமியம் ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்ப சஞ்சீதம் வந்து திரும்ப பிறப்பு வந்துடுமே, என்ன பண்ணுறதுன்னு அஞ்சுக்கிறார். ஏதோ ஒரு சின்ன வெறுப்பு இருந்தால் கூட போதும், ரொம்ப சாமி ஒருத்தர் வேண்டிக்கிட்டே இருந்தான், ரொம்ப வேண்டனா, ரொம்ப ஏழை. டக்குன்னு தோண்டினார், கையில் ஒரு கம்பு கொடுத்தார், வச்சுக்கோன்னார். என்ன சாமி நீ ரொம்ப வேண்டுற, இந்த கோலை 3 தடவை இப்படி கையில் தட்டு, நீ எது கேட்டாலும் கிடைக்கும். சாமி இவ்வளோ கருணையா சாமி, வச்சுக்க பத்திரமாச்சு. சாமி இதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா சாமி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு? எல்லாம் இல்லை, நான் கொடுத்தா ஒர்க் பண்ணாமல் இருக்குமா? எல்லாம் கிடைக்கும், நீ கையில் வச்சு தட்டுனேன்னா போதும், உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. இல்லை வேறு ஏதாவது நிபந்தனை? ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, உனக்கு கோபம் வரக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்று. கோபம் வராமல் இருந்தால் இது ஒர்க் பண்ணும், போ அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வந்தான். வந்தவுடனே எய்த்தாப்பில் ஒருத்தன் வந்தான். என்ன இது தடியா? யார் என்ன பார்த்தா தடியாங்கிற? இல்லை தடியான்னு கேட்டேன். இது தடியா? ஆமாம் தடி. என்னது கையில் வச்சிருக்கிற? இதில் தட்டுனா என்ன வேணா வரும். தட்டில் என்ன வேணா வருமா? நிஜமாக சொல்கிறேன். ஆமாம் தட்டினா வரும்பா. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம். மெய்யாலுமா சொல்கிற? ஆமாப்பா தட்டினா வரும். உண்மையாக தட்டினா வருமா? வரும்பா. என்னப்பா இது தட்டுலாம் வந்துருமா? சொல்கிற எல்லாம் வருன்ட்டு குச்சி காணா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு அந்த குணம் தொடர்ந்து இருக்குமாங்கிறது பிரச்சனை. துறவு வரும், கொஞ்ச நாள் இருக்கும் இல்லையா? மயான வைராக்கியம்னு ஒன்று உண்டு தெரியுமா? இந்த மயானத்துக்கு போனான்னா அவன் கொண்டு இப்போ அங்கே இந்த கடைசி காரியத்துக்கு போவான். அங்கே எல்லாம் வச்சு இந்த கட்டையில் வச்சு அடுக்கி கிடிக்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேசுவோம், என்ன சார் வாழ்க்கை பாருங்க, நேற்று ராத்திரி பேசிகிட்டு இருந்தார், இப்போ அவ்வளோதான் படுத்துட்டார். என்ன இதுக்கு சார் இவ்வளோ அழைச்சி அலைகிறோம், இவ்வளோ பண்ணுறோம். ஆமாம், ராத்திரி சாப்பாடு எங்கே வச்சுருக்குறாங்க? உடனே ப்ராக்டிக்கலாக வந்துடுவான். ஒரு வேளை சாப்பாடே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்க முடியல அவனால். எதுவுமே நீடித்திருப்பதில்லை. சொல்கிறார், உன் மேலே வச்சிருக்கிற அன்பு நீடித்து இருக்கிறதான்னு பார்க்கறதுக்காக என்னை விட்டுட்டு போயிருக்கியா நீ அப்படின்னு கேட்குறார். இந்த அன்பு நீடித்த அன்பா நடுவில் விட்டுடுமான்றதுக்காக போயிருக்கியா? சாமி பற்று நான் மற்றிலேன் கண்டாய், எனக்கு வேறு எந்த பற்றும் கிடையாது. ஆகையினாலே பேயனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறைகுலாம் சடை பிங்ககனேயோ சேயனாகி நின்றலருவது அழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே. நல்ல கவனமாக பாருங்க, பெருமான் இந்த இடத்துல சிவனைத்தானே அழைக்கிறார். இந்த பதிகம் முழுக்க ஆரூரா, உத்தர கோசமங்கை கரசே, அம்பலவா, வேறு தெய்வத்து பேர் ஏதாவது சொல்கிறாரு? இல்லை. இதில் முழுக்க திருப்பெருந்துறை. இப்போ அந்த இடத்துல அந்த பெருமான் தான் வந்து அழைத்து போக வேண்டும் என்பதற்காக அரற்றி அலைந்த பாடல்கள். எனவே திருப்பெருந்துறையிலே அருளி செய்த பாடல்கள், வேறு எங்கேயும் அருளி செய்யலை, இங்கே தான் அங்கேயே அருளி செய்திருக்கிறார். ஆகையினாலே இந்த பாடுகின்றார். அப்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பெருமான் கூட இருக்கிறவர்கள் அங்கே சிலர் வந்து சேர்ந்தார்கள்னு சொன்னேன் இல்லையா? அவர்களெல்லாம் இவர் படுகிற துன்பத்தையும் இவர் பாடுகிற பாடல்களும் கேட்டு கண்ணீர் விடுகிறார்கள். அடியார்கள் அங்கே இருக்கிறார்கள், சில அடியார்கள், அவர்கள் அணுக்கமாக இருக்கிறார்கள். இவர் யாரையும் சேர்த்துக்கல, ஆனால் இவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்பொழுது இவர் பெருமான் ஒரு எண்ணம் தோன்றுகிறது இவருக்கு.
ஒருவேளை இப்படி செய்தால் என்ன? ஏன்னா தனக்கு பெருமான் அழைத்து போக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மனம் எதையோ சிந்தித்து பார்க்கும். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா? நம்ம மனசு அப்படிப்பட்ட மனசு தானே. சரியாக 9 மணிக்கு வந்துடுறேன்னு கணவர் சொல்கிறார். 9 மணிக்கு வந்துடுறேன்றார். 9 மணி ஆச்சு, வரல. என்னடா வரலையே? 9 மணி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ண, அவர் 7 மணிக்கே போயிட்டார். 7 மணிக்கு போயிட்டார். ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்திருக்காரா? இல்லையே. 9 மணிக்கு வரேன்னு அவர் வரணுமே. மனசு என்னென்னலாம் யோசிக்கும் சொல்லுங்கள். ஐயோ 9 மணிக்கு வரேன்னு அவர் வரலையே, 2 வீலரில் வராரு, ஜாக்கிரதையாக வரணுமே. அவருக்கு ஒரு பிஎஃப் டைப்பிஸ்ட் ஒரு அம்மா இருந்தது, ஜாக்கிரதையாக வரணுமே. எப்படியெல்லாம் மனசு நினைக்கும். உதாரணத்துக்காக சொன்னேங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காது. இல்லை, மனசு எப்படி எப்படிலாம் நினைக்கும். அதுபோல் பெருமான் தன்னை விட்டு விட்டு போனார். என்னென்னத்துக்காக விட்டு போயிருப்பார்? ஒருவேளை என்னுடைய உறுதிப்பாடை தெரிந்து கொள்வதற்காக போயிருப்பாரா? இல்லை இவனுக்கு இன்னும் வினை இருக்கிறது என்பதற்காக போயிருப்பாரா? இல்லை இவனுக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை என்பதற்காக போயிருப்பாரா? எதற்காக என்னை விட்டு போயிருப்பார் என்று அலறி அழுது அழுது புடைப்பட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் ஒரு பங்காக நம்ம தொகுக்க வேண்டும். அப்படி தொகுத்தது தான் இந்த அற்புதமான திருச்சதகம், வாழாப்பத்து, செத்திலாப்பத்து, இதெல்லாம் ஒரு நிலையில். சரி, இப்போ நீங்கள் பழைய புத்தகம் வச்சுருக்கிறீங்களா? பழைய புத்தகம் வச்சுருக்கிறீங்களா? பழைய புத்தகத்தில் திருச்சதகம் எத்தனாவது? 4வது, 5வது இல்லையா? 4 அகவல் முடிஞ்சோன்னா 5வது. சரி, வாழாப்பத்து எத்தனாவது? 28. செத்திலாப்பத்து எவ்வளவு? 23. என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள். இவர் திருச்சதகம் எங்கே பாடியிருக்கார், செத்திலாப்பத்து எங்கே பாடியிருக்கார், வாழாப்பத்து எங்கே பாடியிருக்கார்? 3 ஒரே நேரத்தில் நிகழ்ந்த பதிகங்கள், ஒரே மனநிலையில், ஒரே மூடில், ஒரே சந்தர்ப்பத்தில் பாடி அருளிய அந்த பாடல் தொகுதிகள். இதை கொண்டு போய் எவ்வளோ ஸ்கேட்டர்டாக வச்சுருக்கோம் பாருங்கள். 5ல் 1, 23ல் 1, 28ல் 1 கொண்டு போய் வச்சிருக்கோம். அப்பன்னா வரலாற்றின் முறைப்படி இவை தொகுக்கப்படவில்லை. அதுக்காக எடுத்து சொன்னேன் என்று சொல்லி இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்ன முடிவு என்பது நாளை மாலை நாம் திரும்பவும் சந்திக்கிற பொழுது தொடர்ந்து சிந்திப்போம். இன்னும் பல அரிய செய்திகள் நமக்கு மணிவாசகரை பற்றி வர இருக்கிறது. நாளை மாலையும் நம்முடைய சிறந்த ஓதுவாமூர்த்தி அவர்கள், திருமுறை கலாநிதி, நம்முடைய போற்றுதலுக்கு உரிய பாலச்சந்திரன் ஓதுவார் அவர்கள் வருவார்கள். 5:30 மணிக்கு நாளைக்கு துவங்குகிறது. இங்கே 3லேருந்து 5:30 வரைக்கும் வேறு நிகழ்வு இருப்பதினாலே 3:30 மணிக்கு இங்கே 5:30 மணிக்கு இங்கே நிகழ்வு ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லோரும் 5:30 மணிக்கு வாங்க. அற்புதமாக பாடுகிற பொழுது எல்லோரும் வந்துடணும். கொஞ்சம் நாளைக்கு சண்டே தானே இல்லையா? எல்லா சண்டையும் ஓரப்படுத்தி வச்சுட்டு இந்த எல்லோரும் 5:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுங்க. நம்ம 5:30லேருந்து 7 வரைக்கும் ஐயா பாடுவாங்க. 7 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி வரலாற்று தொடரும் என்று சொல்லி, இதில் கிடைக்கிற செய்திகள் உங்களுக்கு எந்த புத்தகத்திலையும் கிடைக்காது, எந்த சொற்பொழிவிலையும் கிடைக்காது. இங்கே நாம் சிந்திக்கிற செய்திகள் பல நூற்றாண்டுகளை கடந்து நமக்கு கிடைக்கிற செய்திகள். இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாமி உங்களுக்கு கொடுக்கிறார், வாங்கி கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய திருவாசகத்தினுடைய வரிசை அமைந்த புத்தகம் 80 ரூபா. இப்போ வரலாற்று முறையில் அமைந்த புத்தகம் உங்களுக்கு எளிமையான முறையில் போட்டிருக்கிறது. ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்க 15 வருடங்களாக வெளிவருகிறது. இது 16வது வருடம். அதில் நீங்கள் சந்தாதாரர் ஆக வேண்டும். சுந்தரர் தேவாரம் 1424 பக்கங்கள், 100 பதிகங்களுக்கும் அடியேன் பொழிப்புரை, குறிப்புரை, நுட்ப உரை எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். வரலாற்று முறையில் 100 பதிகத்தையும் அமைத்து வரலாறு பெரிய புராணம் அமைப்பிலேயே முடித்து ஒவ்வொரு பதிகத்திலே இருக்கக்கூடிய நுட்ப செய்திகள் குறிப்புரையாக தந்திருக்கிறேன். ஒரே சுந்தர தேவாரம்னா ஒரு புத்தகம். இதை கையில் எடுத்தீங்கன்னா அத்தனையும் இருக்கிறது. இது வேணுங்கிறவர்கள் இதையும் பெற்றுக்கொள்ளலாம். துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய நூல் சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற அற்புதமான ஒரு நூல் துகளறு போதம். சிவஞான முனிவர் இதை குறிப்பிடுகின்றார். இந்த நூலும் இருக்கிறது, வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 5:30 மணிக்கு நாம் சந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ
நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.